ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஏஎல்பியோட சைக்காலஜி தான் நம்ம பார்க்க போறோம். அதில பார்த்தீங்கன்னா, மொத்தம் 5 பேட்டரிக்கு நம்ம பழைய ஆர்டிஎஸ்ஓல கைட்லைன்ஸ் சொல்லியிருப்போம். அதில பார்த்தீங்கன்னா 5 பேட்டரி. அதில ஃபர்ஸ்ட் பேட்டரி வந்து நீங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். இந்த இடத்துல நீங்க எவ்வளோ பிராக்டிஸ் பண்ணாலும், எக்ஸாம்ல குடுக்க போற கேள்விக்கு நீங்க எப்படி அட்டெண்ட் பண்ண போறீங்க, அத வச்சு தான் வந்து இருக்கும். அதனால அத பத்தி நான் வந்து எந்த கொஸ்டின்ஸும் நான் கொண்டு வரல. இப்ப அதுக்கு அடுத்து வந்தீங்கன்னா, பேட்டரி 2 அது வந்து ஃபாலோவிங் டைரக்ஷன் சொல்லியிருக்கோம். ஃபாலோவிங் டைரக்ஷன்ல மொத்தம் 3 பார்ட் இருக்கும். ஒண்ணு பார்த்தீங்கன்னா கிளாக்கு, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ரோ காலம் சொல்லி இருக்கும். ரோ காலம்ல டேபிள் சரிங்களா? அதுல வந்து ஆல்பாபெட்டிக்ஸ் ஒண்ணும், நியூமெரிக்கல் ஒண்ணும் வச்சு கேட்பாங்க. அது நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். இப்ப இதுல வந்து டெக்னிக்கல் நேம்ஸ்லாம் இருக்கு. சில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, வித்தியாசமே சம்பந்தமே இல்லாத மாரி இருக்கும். நம்ம ஒண்ணு எடுத்திருப்போம், அவங்க ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அதனால டெக்னிக்கல்ஸ் நேம் மாரி இதுல குடுத்துருக்காங்க. அந்த டெக்னிக்கல் டெர்ம்ஸ்லாம் என்னென்னன்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு, அதுக்கான சில எக்ஸாம்பிள் சம்ஸ நான் குடுத்துருப்பேன் பக்கத்துல. அதையும் நம்ம சால்வ் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். இதுல வந்து பேசிக்கான இதுதான் இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட் லெவல்லாம் இருக்காது. பேசிக்லேருந்து ஆரம்பிச்சு அட்வான்ஸ் லெவல் போற மாரி வச்சிருப்பேன் நான் கொஸ்டின்ஸ. ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் ஃப்ரம்ன்றத விட இப்போ நம்ம இதுல இருக்க எல்லா நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்பர்ஸ். அதாவது இந்த இடத்துல இருக்குங்களே, ஏ பக்கத்துல 3, ஜி பக்கத்துல 4, சி பக்கத்துல 2 இதெல்லாமே நம்பர்ஸ். சரிங்களா? இந்த ஆல்பபெட் இருக்கு இல்லையா? ஜி, சி, ஏ இதெல்லாமே ஆல்பபெட். சரிங்களா? ஆல்பபெட்னு சொல்லலாம், இல்ல லெட்டர்ஸ்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த இடத்துல டைரக்ஷன் ஒண்ணு இருக்கு பாருங்க. நார்த்து, ஈஸ்ட், சவுத்து, வெஸ்ட்னு இதெல்லாமே டைரக்ஷன்ஸ். டைரக்ஷன்ன்றது என்னன்னா, இந்த நம்பர் A3ன்றது நார்த் டைரக்ஷனை பார்த்து இருக்கு. அப்படி ஒரு கணக்கு. அடுத்து இ பார்த்தீங்கன்னா ஈஸ்ட். அப்ப ஈஸ்ட் சைடு எந்த நம்பர்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா C2ன்றது இருக்கு. அதாவது இது நம்பர்ஸ்ன்றது 2 நம்ம சொல்லுவோம். லெட்டர்ஸ்னா சின்னு சொல்லுவோம். காம்போனன்ட்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லுவோம். சரிங்களா? இது ரெண்டையும் சேர்த்து சொல்றது காம்போனன்ட் சொல்லி சொல்லுவோம். காம்போனன்ட்னா ரெண்டுமே சேர்ந்தது. சரிங்களா? இதுல வந்து இப்போ சவுத் டைரக்ஷன்ல L5 இருக்கு. இப்போ சவுத்துக்கு ஈஸ்ட்டுக்கு நடுவுல இருக்க என்ன சொல்லுவோம் நம்ம சவுத் ஈஸ்ட்னு சொல்லுவோம். சவுத் ஈஸ்ட் இது பார்த்தீங்கன்னா F3. F3 வந்து சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்ல வந்து இருக்குது. அடுத்து வெஸ்ட் சவுத் வெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா E5. அடுத்து நார்த் வெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா M4. அடுத்து நார்த் ஈஸ்ட்ல G4. அந்த மாதிரி ஒரு டைரக்ஷனுக்கும் ஒரு லெட்டர் வந்து இருக்குது. இது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லணும்னா காம்போனன்ட். இப்போ வந்து நார்த்ல எந்த காம்போனன்ட் இருக்குன்னு கேட்டாங்கன்னா A3 இருக்கு. சரிங்களா? நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்த் சைடுல என்ன இருக்கு அதுல பார்க்கணும். நம்ம வந்து காம்போனன்ட் வந்து நம்மளுக்கு வராது. நம்மளுக்கு வந்து நம்பர்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். நம்ம என்ன நம்பர்ஸ் கொடுக்குறாங்களோ அது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஆன்சரா இருக்கும். இப்போ வந்து நார்த்ல என்ன இருக்குன்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா 3 தான் சொல்லணும். ஓகேங்களா? ஏ வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏக்கு வந்து வேல்யூ இல்லை. இதுல வந்து எந்த நம்பர்ஸ் இருக்கோ அது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து கணக்கு. நம்பர்ஸ் வந்து 3ன்னும் போது ஆன்சர் இதுக்கான ஆன்சர் வந்து 3ஆ இருக்கும். இப்போ சவுத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா சவுத்துல 5 இருக்கு. அப்போ இதுக்கான ஆன்சர் 5. இப்படிதான் சரிங்களா? கிளாக் வச்சு தான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லா இருக்கும் இதுல. போக போக நான் சொல்றேன் எப்படி எடுக்கணும், என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குன்னு சொல்லி. இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரம்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரம்னா இன்க்ளூடுன்னு சொல்லி அர்த்தம். இன்க்ளூட்னா அதுல இருந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ நார்த்ல இருந்து 2வது லெட்டர் என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. சரிங்களா? நார்த்ல இருந்து 2வது நம்ம என்ன சொல்லுவோம்னா இத ஃபர்ஸ்ட் இது 2வது சொல்லுவோம். அப்பனா C2 இருக்கு. C2னா 2ன்றது ஆன்சர் நம்ம சொல்லுவோம். ஆனா ஃப்ரம் த நார்த் அதாவது நார்த்ல இருந்து புரியுதுங்களா? அப்படி எடுக்கும்போது ஃப்ரம் போடும்போது நம்ம என்ன பண்ணணும்னா A3 ஃபர்ஸ்ட் காம்போனன்ட்டாவும் G4 செகண்ட் காம்போனன்ட்டா நம்ம எடுக்கணும். ஃப்ரம் போட்டு நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இன்க்ளூட் பண்ணணும். அந்த நம்பர் நார்த்ல இருந்து ஃப்ரம் நார்த்னு போட்டாங்கன்னா நார்த் ஃபர்ஸ்ட் நம்பராகவும் அடுத்து நார்த் ஈஸ்ட் செகண்ட் நம்பராக போட்டு இது பண்ணணும். ஃப்ரம் போடாம நார்த்ல இருந்து மட்டும் நார்மலா நார்த்ல இருந்து கேட்டாங்கன்னா G4 ஃபர்ஸ்ட் நம்பராகவும் C2 செகண்ட் நம்பராகவும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஃப்ரம் போடாம என்ன கேட்பாங்க பார்த்தீங்கன்னா ஆஃப் போட்டு கேட்கலாம். ஆஃப் நார்த்னா அந்த நம்பரை விட்டுட்டு
அதாவது நார்த்ல இருந்து ஆஃப் நார்த்னு போட்டு வருதுன்னு வச்சுங்களேன். ஆஃப்னு வரும்போது அந்த நம்பரை விடணும். அப்ப நார்த்ல இருக்க நம்பரை விட்டுட்டு இது 1 இது 2 ரெண்டாவது நம்பர். அப்ப ஆன்சர் வந்து 2. C2ல இருக்கு இல்லையா அந்த 2 அந்த மாதிரி கன்சிடர் பண்ணணும் நம்ம. அடுத்து ரைட்டு லெஃப்ட்னு சொல்லி ரெண்டா போடுவாங்க. கொஸ்டின்ஸ்ல இருந்து எப்படி வரும்னா ரைட் சைட்ல இருந்து போங்க இல்ல லெஃப்ட் சைட்ல இருந்து போங்கன்னு சொல்லி வரும். ரைட் சைட்ல இருந்து போங்கன்னு சொன்னாங்கன்னா இல்ல ரைட் ஹேண்டர்ல இருந்து சொன்னாங்கன்னா நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷனை எடுக்கணும். இப்போ சவுத்துல இருந்து ரைட் சைடு போங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. சவுத்துல இருந்து ரைட் சைடு எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ். கிளாக் எப்படி சுத்தும்? 6ல இருந்து 7 8 9 அப்படிதானே போகும். அப்படின்னும் போது கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்படின்னும் போது நம்ம ரைட் ஹேண்ட்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். கிளாக்குக்கு எதிர்பக்கமா போற மாதிரி. இப்போ 6ல இருந்து அதாவது கீழே இந்த இடத்துல 6 இருக்கும் இல்லையா கிளாக்ல 5 4 3 அந்த டைரக்ஷன் போற மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்னா. லெஃப்ட் ஹேண்ட்னா ஆப்போசிட்ல போகணும், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ்ல போகணும். ரைட் ஹேண்ட்னா கிளாக் வைஸ்ல நம்ம போகணும். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் 2. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஃப்ரம் பார்த்துட்டோம். ஃப்ரம்னா அதுல இருந்து கன்சிடர் பண்ணணும். ஃப்ரம் நார்த் A3ல இருந்து ரெண்டாவது லெட்டர் என்ன பார்த்தீங்கன்னா G2. சரிங்களா? ஆஃப் நார்த்னா ஃப்ரம் விட்டுட்டு இது ஃபர்ஸ்ட் G4ன்றது ஃபர்ஸ்ட் C2ன்றது செகண்ட். இப்படி கன்சிடர். இது முடிஞ்சு நம்மளுக்கு. அடுத்து ரைட்டு லெஃப்ட். ரைட் லெஃப்ட் என்ன பண்ணிருந்தோம்? ரைட்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன். கிளாக் எப்படி போகுமோ அப்படி ரைட் சைடு. லெஃப்ட் சைடுனா ஆன்டி கிளாக் வைஸ். இது லெஃப்ட் சைடு. இப்போ சவுத்துல இருந்து செகண்ட் லெஃப்ட் நம்பர் என்னன்னு கேட்டாங்கன்னா C2. ஏன்னா லெஃப்ட்ன்றதுனால நம்ம ஆன்டி கிளாக் வைஸ்ல போறோம். இது ரைட் சைடுன்னு கேட்டாங்கன்னா D1. ஓகேங்களா? இப்போ ரைட்டு லெஃப்ட் நம்ம பார்த்துட்டோம். ரைட் லெஃப்ட்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம மென்ஷன் பண்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேர். பேர்னா இப்போ A3 இப்போ ஏன்றது லெட்டர்ஸ், அதான் நம்பர்ஸ், சாரி நம்பர்ஸ். ஏன்றது லெட்டர்ஸ். இது ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா காம்போனன்ட் சொல்லுவோமா? இப்போ பேர்னா இப்போ இது பாருங்க E5, அதாவது ஒரு 5 இருக்கு இல்லையா? இது ஒரு 5 இது ஒரு 5. இதை நம்ம பேர்னு சொல்லுவோம். பேர் எப்பவுமே ஈவன்ல தான் இருக்கணும். இப்போ இன்கேஸ் வந்து இந்த இடத்துல ஒரு 5 இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த D1க்கு பதிலாக 5 இருக்குன்னா இது பேர் கிடையாது. ஏன்னா 3 5 இருக்கு பாருங்க. எப்பவுமே 5 பேர் வந்து எதுல இருக்கும்னா ஈவன்ல இருக்கணும். இப்போ இந்த இடத்துலயும் ஒரு இந்த 3க்கு பதிலாக ஒரு 5 இருந்துச்சுன்னா இது பேர். ஏன்னா இது ஒரு 2 பேர் எடுத்துக்கலாம் நம்ம. இது ஒரு பேராவும் இது ஒரு பேராவும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 5 அடுத்து 2 5 நம்ம எடுத்துக்கலாம். அப்ப பேர்னா என்ன இருக்கும்? நம்மளுக்கு ஈவன் நம்பர்ல வரணும். 2ன்றதுல வந்தாதான் பேர். 3 வந்தா பேர் கிடையாது. 4 வந்தா பேர். ஓகேங்களா? அதே ப்ரிசீடிங். ப்ரிசீடிங்னா இட் இண்டிகேட்டிங் த ப்ரீவியஸ் லெட்டர் ஆர் டிஜிட். இப்போ L5க்கு ப்ரிசீடிங் லெட்டர் என்னன்னு கேட்டாங்கன்னா E5. அதாவது L5ன்ற காம்போனன்ட்டுக்கு ப்ரிசீடிங் காம்போனன்ட் என்ன கேட்டாங்கன்னா E5. புரிஞ்சுச்சுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த L5க்கு ப்ரிசீடிங் லெட்டர்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா E. அதே ப்ரிசீடிங் டிஜிட் கேட்டாங்கன்னா 5. ஓகேங்களா? ப்ரிசீடிங்னா முன்ன, இதுக்கு முன்ன. எல்லாருமே அதான் நினைச்சிருப்போம். ஆனா இது நம்ம போட்டது தவறு. சரிங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போறோம். கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போனோம்னா L5க்கு முன்னாடி என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிசீடிங்ன்றது F3. ஓகேங்களா? அதாவது கிளாக் நம்ம நார்த்ல இருந்து தானே வருவோம். அப்போ ப்ரிசீடிங்னா முன்னாடி இருக்க லெட்டர். அதாவது முன்னாடி இருக்க லெட்டர்னா நம்ம அந்த லெட்டரை கடந்து வந்தது தான் நம்ம முன்னாடி இருக்க லெட்டர் சொல்லுவோம். அப்ப F3ய கடந்து தானே நம்ம வந்து L5க்கு வந்திருப்போம். அப்ப ப்ரிசீடிங்ன்றது நம்மளுக்கு F3 தான் கரெக்ட் நம்மளுக்கு. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து L5 அடுத்து E5 நினைச்சிருப்போம். ஏன்னா முன்னாடி இருக்குன்னு. ஆனா முன்னாடி கிளாக் வைஸ்ல போகும்போது F3ன்றது இங்கிட்டு இருக்கு முன்னாடி. இது ஆன்டி கிளாக் வைஸ்ல நம்ம சொன்னோம்னா இந்த E5ன்றது நம்மளுக்கு கரெக்ட். ஏன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல நம்ம ரிட்டர்ன்ல வந்திருக்கோம். அப்ப E5 கிராஸ் பண்ணி தான் நம்ம L5க்கு வந்திருப்போம். அப்ப ஆன்டி கிளாக் வைஸ்க்கு E5 வந்து கரெக்ட். இப்போ இத ப்ரிசீடிங் நம்மளுக்கு தெரிஞ்சனால சக்சீடிங் தெரிஞ்சிடும். சக்சீடிங்னா அதுக்கப்புறம்
பின்னாடி வர லெட்டர். ஓகேங்களா? பின்னாடி வர லெட்டர்னா இப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நம்ம போறோம் பாத்தீங்கன்னா L5க்கு பின்னாடி என்ன வருது பாத்தீங்கன்னா E5. L5க்கு பின்னாடி E5. அப்ப சக்சீடிங் லெட்டர் ஆஃப் L5க்கு என்ன பாத்தீங்கன்னா E5 தான். L5 கடந்து நம்ம அடுத்து வரப்போறது, அதாவது அடுத்து நம்ம கடக்க போறது L5ல நம்ம நிக்கிறோம்னா அடுத்து கடக்க போறது E5 கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா. அப்ப இது வந்து சக்சீடிங். புரியுதுங்களா? இப்போ நம்ம வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல போனோம்னா L5க்கு அடுத்து கடக்க போறது F3. இது வந்து சக்சீடிங். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த இதுல நிறைய பேர் தப்பு பண்ணலாம். அதனால கொஞ்சம் கவனமா வந்து நம்ம பார்க்கணும். ப்ரிசீடிங்னா என்ன, சக்சீடிங் என்ன, எந்த டைரக்ஷன்ல போகும்போது ப்ரிசீடிங் சக்சீடிங் வருதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். இதெல்லாம் டேர்ம்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள்னா இல்ல ட்ரையாங்கிள் வந்து மேக் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ A3 சரிங்களா? A3ல இருந்து நான் E5க்கு ஒரு லைனும் அடுத்து F3க்கு ஒரு லைன் போட்டிருக்கேன். இது அப்படியே மார்க் பண்ண என்னவா இருக்கு, எனக்கு ட்ரையாங்கிள் மாரி இருக்குதுங்களா? ட்ரையாங்கிள் மாரி இருக்குன்னா இல்ல வெர்டெக்ஸ் வந்து செக் பண்ணணும். வெர்டெக்ஸ்னா எதை சொல்லணும்னா இப்போ இந்த ரெண்டு சைடும் பாத்தீங்களேன் ஈவனா இருக்கு, அதாவது 2 டிஜிட் நடுவுல இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா 2 டிஜிட் நடுவுல இருக்கு. ஆனா இங்க என்ன இருக்கு, ஒரு டிஜிட் தான் இருக்கு சரிங்களா? அப்ப இது ரெண்டுமே காமனா இருக்கு. அதாவது இந்த லென்த்ன்றது காமனா இருக்கும். அப்ப நடுவுல சேர்ற இடம் இது A3. அப்ப இந்த A3ன்றது வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்டாங்கன்னா அதாவது இந்த A3 to E5, E5 to F3, F3 to A3. இதுக்கான வெர்டெக்ஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு A3 தான். ஓகேங்களா? அடுத்து பெர்பெண்டிகுலர் வெர்டெக்ஸ். பெர்பெண்டிகுலர் வெர்டெக்ஸ்னா 90 டிகிரி தெரியும்ல நம்மளுக்கு. இப்போ A3 L5 ஒரு லைனும் அடுத்து C2 ஒரு லைனும் வரும். இதுல வந்து பெர்பெண்டிகுலர் வெர்டெக்ஸ்ன்னு கேட்கவும் நம்மளுக்கானது C2 தான் பெர்பெண்டிகுலர் வெர்டெக்ஸ். பெர்பெண்டிகுலர் வெர்டெக்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஜாயினிங் 3 டிஃபரண்ட் பாயிண்ட்ஸ். இதான் நம்ம போட்டிருக்கோம் 3 டிஃபரன்ஸ் பாயிண்ட். அதே இது வந்துச்சு. அடுத்து ராம்பஸ். ராம்பஸ் என்னமோ 4 பாயிண்ட் ஜாயின் பண்ணும். 4 பாயிண்ட் என்னமோ நம்ம M4ம் G4 ஒரு பாயிண்ட்டும் அடுத்து M4 E5 சாரி M4 E5 ஆகும், E5 to F3 ஆகும், G4 to F3. இது வந்து ஒரு ராம்பஸ் சரிங்களா? இதுல இருந்து வெர்டெக்ஸ் வந்து வராது. ஏன்னா ராம்பஸ் வந்து 4 சைன் நம்ம கனெக்ட் பண்றதுனால வெர்டெக்ஸ் வராது. இதுல எப்படி கேட்பாங்க பாத்தீங்கன்னா இதுல ஹையஸ்ட் வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த ராம்பஸ்ல ஹையஸ்ட் வேல்யூ இன்சைட் த ராம்பஸ், அதாவது இந்த ராம்பஸ் சரிங்களா? அதாவது M4ன்றது 4, இது 4, இது 3, இது 5. அப்ப இந்த 4த்துல எது பெருசு, இந்த 5ன்றது தான் பெருசு. அந்த மாதிரி கேட்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சின்னது எதுவும் கேட்கலாம். சின்னது பாத்தீங்கன்னா F3. F3ன்றது 3ன்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணலாம் சரிங்களா? இதுல ஒரு விதம். அடுத்து 4 ட்ரையாங்கிள் மேக் பண்ண சொல்லணும். 4 ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது A3 to D1 ஒரு ட்ரையாங்கிள். ஓகேங்களா? அடுத்து A3 to C2, அடுத்து D1 to L5, அடுத்து L5 to C2. இந்த மாதிரி 4 ட்ரையாங்கிள் மேக் பண்ண சொல்லுவாங்க. மேக் பண்ணி இதுல ஏதாவது டிஜிட், அதாவது A3ல இருந்து ஆரம்பிச்சு தேர்ட் டிஜிட் என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். தேர்ட் டிஜிட்னும் போது நம்ம வந்து இந்த G4 விட்டுறணும். ஏன்னா நம்ம ட்ரையாங்கிளுக்குள்ள தான் நம்ம செக் பண்ண போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் டிஜிட்ன்றது C2, செகண்ட்ன்றது L5, தேர்ட்ன்றது D1. அப்ப நமக்கு ஆன்சர் என்னவா இருக்கும், 1ன்னு இருக்கும். ஏன்னா இதுல இருக்க டிஜிட்டை தான் நம்ம கன்சிடர் பண்ணவே தவிர ஆல்பபெட்டை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது இதுல. அடுத்து பாத்தீங்கன்னா inferent is a letter or digit just in front of a point in a given direction. இப்போ வந்து நார்த்துக்கு இன்ஃப்ரண்ட் நம்மள்ட்ட கேட்கறாங்கன்னு வச்சுங்களேன், நார்த்துக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. இன்ஃப்ரண்ட்ன்றது முன்னாடி அர்த்தம். நார்த்துக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா A3ன்றது இருக்கு. ஓகேங்களா? இது வந்து டைரக்ஷன்ஸ். டைரக்ஷன் வச்சு கேட்கும்போது அந்த டைரக்ஷன்ன்றது சென்டர்ல இருந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். டைரக்ஷன் எப்பவுமே சென்டர்ல இருந்து கன்சிடர் பண்ணணும். இப்போ சென்டர்ல நிக்கிறீங்கன்னா நார்த்துக்கு என்ன இருக்கும், உங்க சைடுல நார்த் சைடுல
A3ன்ற நம்பர் வந்து இருக்குது. சரிங்களா? இப்ப ஈஸ்ட்ட நோக்கி இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க இருக்க இடத்துல இருந்து ஈஸ்ட்டுக்கு என்ன இருக்குது? C2ன்ற நம்பர் இருக்கு. அதாவது டைரக்ஷன வச்சு மென்ஷன் பண்ணாங்கன்னா, இன் ஃப்ரண்ட்ல என்ன இருக்கோ அதே நம்ம போடணும். இதே வந்து லெட்டர்ஸ் வச்சு இல்லன்னா காம்போனன்ட்ஸ் வச்சு ஏதாவது வச்சு நம்ம மென்ஷன் பண்ணாங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கோ நம்ம அத கன்சிடர் பண்ணணும். இப்போ இன் ஃப்ரண்ட் ஆஃப் C2 சரிங்களா? C2க்கு இன் ஃப்ரண்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, D1 இருக்கு. அப்ப நம்மளுக்கு என்ன வரும் ஆன்சர் 1. C2க்கு முன்னாடி என்ன இருக்குன்னு கேட்டா D1. அப்ப A3க்கு இன் ஃப்ரண்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா, L5 5ன்றது வரும். டைரக்ஷன வச்சு கேட்டா நம்ப முன்னாடி இருக்க காம்போனன்ட்ட நம்ம சொல்லுவோம். அதாவது சவுத்துக்கு முன்னாடி இன் ஃப்ரண்ட் ஆஃப் சவுத்ன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நம்மளுக்கு வந்து 5 தான் ஆன்சர். இதே இன் ஃப்ரண்ட் ஆஃப் L5ன்னு கேட்டாங்கன்னா, A3ன்றது ஆன்சர். ஓகேங்களா? அந்த காம்போனன்ட்க்கு முன்னாடி ஆப்போசிட்ல என்ன இருக்குன்றபோது இந்த இது. இன் ஃப்ரண்ட்னாலும் ஒரே மீனிங் தான் வரும். ஆப்போசிட்னாலும் ஒரே இதுதான். இப்போ ஆப்போசிட் ஆஃப் G4 நம்மளுக்கு கேட்டாங்கன்னா E5. ஏன்னா ஆப்போசிட் இதுக்கு எதிர் பக்கம் இதானே இருக்கு. அந்த மாரி. ஆப்போசிட் ஆஃப் M4 கேட்டா F3. அதே மாதிரி இன் ஃப்ரண்ட் ஆஃப் M4 கேட்டா F3. அதே மாதிரி இன் ஃப்ரண்ட் ஆஃப் நார்த் வெஸ்ட்னு கேட்டா M4. ஏன்னா நார்த் வெஸ்ட் டைரக்ஷனை மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்ப இன் ஃப்ரண்ட் ஆஃப் நார்த் வெஸ்ட்ன்றது M4. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டேர்ம் பாருங்களேன். இங்க இருக்கு பாருங்க. ஆப்போசிட் இஸ் a letter or digit just opposite point of clock. அதாவது ஆப்போசிட்ன்றது லெட்டர்ஸ் ஆர் டிஜிட். இப்போ G4க்கு ஆப்போசிட் என்ன கேட்டா E5. அதே மாதிரி ஒரு இது கொடுத்துரும் நம்மளுக்கு. இப்போ நார்த்ல இருந்து ஈஸ்ட் போங்கன்னு சொல்லி டைரக்டா ஒரு ஸ்டேட்மெண்ட்ல வேற எந்த ஒரு இதுவும் இருக்காது. நார்த்ல இருந்து ஈஸ்ட் போற வழியில என்ன பிட்வீன்ல இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ மூவிங் ஃப்ரம் நார்த் டு ஈஸ்ட் சரிங்களா? மூவிங் ஃப்ரம்ல நார்த் டு ஈஸ்ட்னும் போது இந்த நார்த்ல இருந்து ஈஸ்ட் நம்ம எப்படி வரலாம்? நார்த் ஈஸ்ட கனெக்ட் பண்ணி வரலாம். இல்ல நம்ம சுத்தி ஆன்டி கிளாக் வைஸ்ல சவுத் டைரக்ஷன் வந்து நம்ம இந்த ஈஸ்ட் வரலாம். ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது நம்ம மேக்ஸிமம் எதை நம்ம ப்ரிஃபர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டஸ்ட் ரூட்டை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். ஷார்ட்டஸ்ட் ரூட்னா என்னது? நார்த் ஈஸ்ட் லைன் வரதான் ஷார்ட்டஸ்ட் ரூட். அப்போ வந்து பிட்வீன்ல என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா G4. ஓகேங்களா? G4 தான் நம்மளுக்கு பிட்வீன்ல இருக்கு. எப்பவுமே ஷார்ட்டஸ்ட் ரூட். அவங்க வந்து ரூட்டை மென்ஷன் பண்ணல அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் ரூட்டை நம்ம எடுக்கணும். இல்ல சில கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணிடுறாங்க. மூவிங் ஃப்ரம் நார்த் டு ஈஸ்ட் வயா வெஸ்ட், அதாவது வெஸ்ட் டைரக்ஷன் வரையா நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. வெஸ்ட் டைரக்ஷன் மென்ஷன் பண்ணிட்டாலே நம்ம சவுத் வந்து தான் வர மாதிரி இருக்கும். சரிங்களா? இது ஒரு கொஸ்டின். இந்த மாடல்ல கொஸ்டின் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச்னா என்னன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லெட்டர்ஸ். இப்போ வந்து லெட்டர்ஸை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. லெட்டர்ஸ்னா என்ன? அந்த A, M, G, C இதெல்லாம் லெட்டர்ஸ். இதை வந்து ஆப்போசிட்ல இருக்க நம்பரோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆப்போசிட்ல இருக்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணா என்ன சொல்லுவாங்க? நம்ம இந்த இடத்துல A வந்து சவுத்துக்கு போயிடும். சவுத்துல இருக்க L வந்து மேல வந்துடும். அப்போ L3 தான் நம்மளுக்கு இங்க வரும். காம்போனன்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்லலாம். அவங்க லெட்டர்ஸை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. எக்ஸ்சேஞ்ச் லெட்டர்ஸ் ஒன்லி அண்ட் நாட் டைரக்ஷன் ஆர் டிஜிட். டிஜிட்டையும் டைரக்ஷனும் நீங்க சேஞ்ச் பண்ணக்கூடாது. லெட்டர்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். அப்போ இங்க இருக்க A என்னவா இருக்கும்? A5 மாறிடும். அந்த மாதிரி ஆப்போசிட்ல எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். இந்த இடத்துல F4 ஆகும், இந்த இடத்துல M3 ஆகும். அந்த மாதிரி எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். இந்த இடத்துல G5, E4 சரிங்களா? அந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடும். ஃபுல் டைரக்ஷன் ஃபுல்லா கிளாக்ல இருக்க சுத்தி எல்லாம் லெட்டர்ஸ் சேஞ்ச் ஆயிடும். அப்படி சேஞ்ச் ஆயிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நார்த் சைட்ல என்ன இருக்கு? ஏன்னா எப்பவுமே நம்ம நம்பர் தான் டிஜிட்டை தான் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். அப்போ வந்து 3 சரிங்களா? நார்த் சைட்ல என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா 3ன்றது இருக்கு. இப்போ செகண்ட் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லெட்டர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணோம் இல்லையா? அவங்க வந்து நீ நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணு சொல்லுவாங்க. நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணி நம்ம போடுற மாதிரி இருக்கும். இப்போ நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ண என்ன சொல்றது? இந்த இடத்துல A அப்படியே தான் இருக்கும். ஆனா ஆப்போசிட்ல இருக்க லெட்டர்ஸ் வந்து 5ன்றது இங்க வந்துரும். அதே மாதிரி இந்த இடத்துல L அப்படியே இருக்கும் 3.
ஏன்னா நம்ம லெட்டர்ஸை மட்டும் தான் சேஞ்ச் பண்றோம். சாரி, நம்பர்ஸை மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்றோம். அதனால வந்து லெட்டர்ஸ் அப்படியே இருக்கும், நம்பர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆயிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. காம்போனன்ட்டை அப்படியே லீவ் பண்ணிடணும். காம்போனன்ட்டை தொடக்கூடாது நம்ம. டைரக்ஷனை மட்டும் சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. இந்த நார்த்ன்றத சவுத்துல எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நார்த்து சவுத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த இடத்துல நார்த்தாவும் மேல வந்து சவுத்தாவும் மாறிடும். ஸோ அப்படி 2 மட்டும் சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. இல்ல இன்கேஸ் இன்னொன்னு வெஸ்ட்டையும் ஈஸ்ட்டையும் கூட சேஞ்ச் பண்ண சொல்லிருவாங்க நம்மள. வெஸ்ட் இருக்க இடத்துல ஈஸ்டாவும், ஈஸ்ட் இருக்க இடத்துல வெஸ்டா இப்படி சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. இல்ல நார்த்துக்கு பதிலா வெஸ்ட்ன்ற டைரக்ஷனோ, இல்ல நார்த்துக்கு பதிலா ஈஸ்ட் டைரக்ஷனோ ஏதாவது ஒரு பக்கம் அவங்க வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லிருவாங்க. சரிங்களா? எது கேட்குறாங்களோ முக்கியமா நம்ம கன்ஃப்யூஸ் ஆனது பார்த்தீங்கன்னா, லெட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணணுமா? இல்ல நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணணுமா? இல்ல காம்போனன்ட்ட சேஞ்ச் பண்ணணுமா? 3 இருக்கும். 3மே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும்னா, கன்ஃப்யூஸ் பண்ணும். ஸோ அத மட்டும் நம்ம தெளிவா பார்த்து மூவ் பண்ணிட்டோம்னா, இந்த டாபிக்க நம்ம ஈஸியா கவர் பண்ணிடலாம். சரிங்களா? சில பேர் அவசரத்துல ஏன்னா 5 நிமிஷம் தான் நமக்கு டைம் குடுப்பாங்க. 5 நிமிஷத்துல வந்து சாரி இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து 10 நிமிஷம் டைம் இருக்கும் கிளாக்குக்கு. 10 நிமிஷம் 20 கொஸ்டின்ஸ்ன்னும்போது, நம்ம அவசரத்துல வந்து எல்லாமே நம்மளுக்கு தெரியும். கொஸ்டின்ஸ் எல்லாம் தெரிஞ்சு தான் இருக்கும். ஆனா, இந்த லெட்டர்ஸ், டிஜிட்ட நம்ம மாத்தி இன்டர்சேஞ்ச் பண்றனால நம்மளுக்கு ஆன்சர் தப்பா போயிடும். சரிங்களா? அதனால மேக்ஸிமம் வந்து பார்த்து தெளிவா சேஞ்ச் பண்ணுங்க. இதுக்கு அடுத்து நான் எக்ஸாம்பிள் சம்ஸ் கொஞ்சம் குடுத்துருப்பேன். அதையும் கொஞ்சம் சால்வ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு என்ன புரிஞ்சிரும். இதுல பாருங்களேன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த நம்பர் அட் நார்த்? அதாவது நார்த்ல என்ன நம்பர் இருக்கு? நார்த்ல என்ன நம்பர் இருக்கு? A3 இருக்குங்களா? அப்ப 3 தானே ஆன்சர் இதுக்கு. 3. அடுத்து பாருங்களேன். வாட் இஸ் த நம்பர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சவுத் வெஸ்ட்? டைரக்ஷன் சொல்லியிருக்கேன் நானு. டைரக்ஷன் மென்ஷன் பண்ணிட்டேன். டைரக்ஷன் மென்ஷன் பண்ணாம இருந்தா அது வேற. டைரக்ஷன் மென்ஷன் பண்ணிட்டேன்னா சவுத் வெஸ்ட்ன்றது இங்கிட்டு இருக்கு. இந்த லைன் தான் சவுத் வெஸ்ட் கிளாக்ல. அப்போ அதுக்கு இன் ஃப்ரண்ட்ல என்ன இருக்கு? E5. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது? 5. இப்போ இந்த இடத்துல நான் டைரக்ஷனுக்கு பதிலா நான் என்ன குடுத்திருக்கேன்? E5 குடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். வாட் இஸ் த நம்பர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் E5? E5க்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆப்போசிட் லெட்டர் என்னவோ அதான் இன் ஃப்ரண்ட் ஆஃப் E5. அப்போ 4ன்றது நம்மளுக்கு எனக்கான ஆன்சரா வந்திருக்கும். நான் இங்க டைரக்ஷன மென்ஷன் பண்ணனால, எனக்கு வந்து 5ன்றது நம்மளுக்கு வந்து ஆன்சரா வந்துருச்சு. இப்ப பாருங்களேன். வாட் இஸ் த நம்பர் அட் ஈஸ்ட்? ஈஸ்ட்ல என்ன இருக்கு? 2. வாட் இஸ் த டைரக்ஷன் ஃபார் த காம்போனன்ட்ஸ் L5? ஓகேங்களா? இது வந்து நானே சும்மா எழுதுனனால என்ன டைரக்ஷன்ல உங்களுக்கு இருக்குன்னு தெரியணும் இல்லையா? அதனால குடுத்துருக்கேன். L5ல என்ன டைரக்ஷன் இருக்கு? சவுத் இருக்கு. சரிங்களா? சவுத் டைரக்ஷன். அடுத்து வாட் இஸ் த லெட்டர் அட் நார்த் ஈஸ்ட்? நார்த் ஈஸ்ட்ல என்ன லெட்டர் இருக்கு? 4ம் போடக்கூடாது. ஏன்னா நான் லெட்டர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு நம்பர்ஸ் வச்சு தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரும். நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காண்டி லெட்டர்ஸ மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் என்ன லெட்டர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, G. இந்த இடத்துல Gன்னு வரும். விச் டைரக்ஷன் ஹஸ் த நம்பர் 1? பாருங்க. இந்த இடத்துல நம்பர் 1 மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். D1 மென்ஷன் பண்ணவே இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? 1க்கு முன்னாடி டைரக்ஷன் என்ன டைரக்ஷன் சொல்லி கேட்டிருக்கேன். இது வந்து வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு. புரிஞ்சுதுங்களா? அடுத்து வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த காம்போனன்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சவுத் வெஸ்ட்? அதாவது இதுல 2 முக்கியமான விஷயம் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. சவுத் வெஸ்ட்ன்ற ஒரு டைரக்ஷன சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் காம்போனன்ட்ன்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ சவுத் வெஸ்ட்ன்றது இந்த இது. சரிங்களா? இதுக்கு இன் ஃப்ரண்ட்ல இருக்க காம்போனன்ட்னா E5. ஏன்னா காம்போனன்ட்டே நான் மென்ஷன் பண்ணிட்டேன் இல்லையா? அப்ப E5. அதுல இருக்க லெட்டர்ஸ் கேட்டிருந்தானா 5ன்னு அந்த நம்பர்ஸ் டிஜிட் கேட்டிருந்தானா 5ன்னு குடுத்துடலாம். லெட்டர்ஸ் கேட்டிருந்தா E குடுத்துருக்கணும். நம்ம காம்போனன்ட்ட நான் கேட்டனால E5ன்றது ஃபுல்லா நம்ம மென்ஷன் பண்ற மாரி இருக்கும். இப்ப எக்ஸாம்லயே உங்களுக்கு காம்போனன்ட் கேட்டு ஆப்ஷன்ல வந்து 1, 2, 3, 4, 5 இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கு? 5ன்ற வேல்யூ இருக்கா? அப்ப அந்த 5ன்ற வேல்யூ மட்டும் மென்ஷன் பண்ணா போதும். வந்து அவங்க மென்ஷன் பண்ண வேண்டாம். அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்களேன். வாட் இஸ் த நம்பர் அட் சவுத்? சவுத்ல என்ன நம்பர் இருக்கு? 5ன்றது இருக்கா? வாட் இஸ் த காம்போனன்ட் அட் வெஸ்ட்? காம்போனன்ட்ன்றது என்னது வெஸ்ட்ல? C2.
சரிங்களா? இதுல இன் ஃப்ரண்ட் ஆஃப் சவுத் வெஸ்ட் குடுத்திருக்கேன். நார்மலா வெஸ்ட்ன்னு குடுத்திருக்கேன். சாரி சவுத் வெஸ்ட் வெஸ்ட்ன்றது இங்க D1 இருக்குல்ல. C2 போட்டேன். D1 ஏன்னா காம்போனன்ட் வெஸ்ட்டுக்கு நேரா என்ன இருக்கு? D1 இருக்கு. காம்போனன்ட் கேட்டனால D1. How many number of pairs are there in entire clock? சரிங்களா? எத்தனை நம்பர் ஆஃப் பேர்ஸ் இருக்கு? பேர்னாலே நான் உங்கள்ட்ட என்ன சொல்லியிருந்தேன்? ஈவனா இருக்கும்னு சொல்லியிருந்தேனா? ஈவனா என்னென்ன இருக்கு பாருங்களேன். இந்த 4 ஈவனா இருக்கா? ஒரு பேர். இந்த 3 ஈவனா இருக்கா? 2 பேர். இந்த 5 ஈவனா இருக்கா? 3 பேர். அப்ப மொத்தம் இதுல எத்தனை பேர் இருக்கு? 3 பேர் இருக்கு நம்மளுக்கு. இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்ஸான கொஸ்டின்ஸ். அடுத்து போக போக உங்களுக்கு வந்து கொஞ்சம் மாடரேட் லெவல் அப்புறம் டிஃபிகல்ட் லெவல் நான் கொண்டு வரேன். இப்போ அந்த கொஸ்டின்ஸ்லாம் பாருங்களேன். அதாவது முன்ன பார்த்தது எல்லாமே நார்மலான இது பார்த்துருக்கோம். இப்போ வந்து கொஞ்சம் லெவல் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன் நான். ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஆல்பபெட்டிக்கலி லாஸ்ட் லெட்டர். அதாவது ஆல்பபெட்டிக்கலி லாஸ்ட் லெட்டர்னா நம்மளால ஏபிசியில் என்னென்ன இருக்கும்? A to Z வரையும் இருக்கும். சரிங்களா? ஒரு லெட்டருக்கு ஒரு வேல்யூ. இப்போ ஏன்றது 1, பின்றது 2, சின்றது 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ இந்த என்டையர் கிளாக்ல இருக்கு இல்லையா? இந்த கிளாக் இந்த கடிகாரத்துல கடைசி லெட்டர் எதை சொல்வீங்க? அதாவது ஆல்பபெட்டிக்கலி கடைசியா வருது. இப்போ G பார்த்தீங்கன்னா 7 வருது. E பார்த்தீங்கன்னா 5ல வந்துருது. அப்போ இருக்கிறதுலே அந்த கிளாக்ல Mன்றத கடைசி லெட்டரா? ஏன்னா Mோட வேல்யூன்னா 13. அப்போ இதுதான் ஆல்பபெட்டிக்கா லாஸ்ட் இந்த கிளாக்ல. சரிங்களா? இப்போ அதுல இருந்து நம்ம எடுக்கணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஆல்பபெட்டிக்கல் லாஸ்ட் லெட்டர். அப்போ இந்த M4ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி டிராவல் லெஃப்ட் ஹேண்டல்லி அப் டு சவுத். அதாவது லெஃப்ட் ஹேண்டர்னா சொல்லி நம்ம ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ M4ல இருந்து நம்ம அப்படியே டிராவல் பண்ணி இந்த L5க்கு வரணும். ஏன்னா சவுத் வரையும் கொடுத்தாங்க இல்லையா? சவுத்ல என்ன இருக்கு? L5. இது வரையும் சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் நம்பர் 5 இந்த பார்ட்? அதாவது ஃப்ரீக்வன்சினா எத்தனை முறை ரிப்பீட் ஆயிருக்குன்றது அர்த்தம். ஃப்ரீக்வன்சினா என்ன? அடிக்கடி எத்தனை நம்பர் வந்திருக்கு, அந்த நம்பர் ஒரே நம்பர் எத்தனை தாட்டி வந்திருக்குன்றது தான் அர்த்தம் ஃப்ரீக்வன்சி. அப்போ இதுல இவங்க என்ன நம்பர் கேட்டிருக்காங்க? 5ன்ற நம்பரை கேட்டாங்க. எத்தனை தாட்டி வந்திருக்கு? இப்ப பாருங்க E5ன்றது ஒண்ணு இருக்கு, சவுத்ல L5ன்றது ஒண்ணு இருக்கு. அப்ப என்னாச்சு இதுல? 2 தாட்டி வந்திருக்கு. ஆன்சர் இதுக்கு 2. இப்போ ஆல்பபெட்டிக்கலி லாஸ்ட் லெட்டர் மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் லெட்டர் மென்ஷன் பண்ணா இந்த இடத்துல A இருக்கு பாருங்க. A3. இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். லாஸ்ட் லெட்டர்னால M4ல ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம. இப்போ இதை வச்சு நான் இன்னொரு கொஸ்டின் சொல்றேன் பாருங்க. இதை உங்களுக்கு டக்குன்னு போட முடியுதான் பாருங்க. அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஆல்பபெட்டிக்கலி ஃபர்ஸ்ட் லெட்டர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்டார்ட் பண்ணி டிராவல் ரைட் ஹேண்ட்லி அப் டு சவுத். சரிங்களா? ரைட் ஹேண்ட்ல டிராவல் பண்ணி அப் டு சவுத்னா வெஸ்ட் ஈஸ்ட் வரையா நம்ம வரும். சவுத் வந்துட்டோம். வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் நம்பர் 3? இந்த பார்ட் 3க்கு எத்தனை ஃப்ரீக்வன்சி, அதாவது எத்தனை தாட்டி 3 வருதுன்னு கணக்கு. ஃப்ரம் த ஆல்பபெட்டிக் லாஸ்ட் லெட்டர் கொடுத்தனால இந்த A3ல இருந்தே நம்ம கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ஒரு 3 இருக்கு, இந்த இடத்துல ஒரு 3 இருக்கு. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? நான் சொன்ன கொஸ்டினுக்கும் 2 தான் ஆன்சர் வரும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? லெஃப்ட் ஹேண்டர்னால நம்ம என்ன பண்ணோம்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல போனோம். இல்ல ரைட் ஹேண்ட் நான் சொன்னனால கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நம்ம வந்துட்டோம் இதுக்கு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். வாட் வில் பி த டிஜிட் just before we reach west while moving anti-clockwise from east? அதாவது ஈஸ்ட்ல இருந்து C2ல இருந்து ஆன்டி கிளாக்வைஸ்னா நம்ம நார்த் டைரக்ஷன் நோக்கி நம்ம போகணும். சரிங்களா? இல்லைன்னா சொல்லிட்டாங்க வாட் வில் பி த டிஜிட் ஜஸ்ட் பிஃபோர் வி ரீச் ஈஸ்ட் வெஸ்ட். அதாவது வெஸ்ட் ரீச் பண்றதுக்கு முன்னாடி, வெஸ்ட் ரீச் பண்றதுக்கு முன்னாடி அது வெஸ்ட்ன்ற D1, அது ரீச் பண்றதுக்கு முன்னாடி M4. ஓகேங்களா? கரெக்டுங்களா? ஈஸ்ட்ல இருந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல வரணும். எது வரையும்னா M4 வரையும் வரணும். அப்போ அதுதான் ஆன்சர். அதாவது வெஸ்ட்டுக்கு முன்னாடி டிஜிட் கேட்டிருக்காங்க அவங்க. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு? வெஸ்ட்டுக்கு முன்னாடி டிஜிட் 4. அப்போ இதுக்கான ஆன்சர் 4. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்
பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். வாட் இஸ் த லாஸ்ட் இன் த சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்? அதாவது சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்ல என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுதான் அந்த மாதிரி இருக்கு. வாட் இஸ் த லாஸ்ட் இன் த சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்? அதாவது சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்ல என்ன இருக்கு? F3. அப்ப இதுக்கான ஆன்சர் 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். If a rectangle is formed by joining A3, D1, L5, C2. ஓகேங்களா? அதாவது A3ல இருந்து D1க்கு ஒன்னும் அடுத்து L5க்கு ஒன்னும் அடுத்து C2. அப்ப இந்த A3ல இருந்து இங்கிட்டு ஒன்று இனிமே ஃபார்ம் பண்ணா ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது. தென் விச் வில் பி த லார்ஜஸ்ட் நம்பர் இன் ரெக்டாங்கிள்? இந்த ரெக்டாங்கிள் லார்ஜஸ்ட் நம்பர் எதுன்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இது உடனே மைண்ட்ல, ஏன்னா பேப்பர் பென் நம்மளுக்கு தர மாட்டாங்க எக்ஸாம்ல. அப்போ மைண்ட்ல இருந்து A3, D1, L5, C2, ஏன்னா கொஸ்டின் ஃபுல்லா ரீட் பண்ணல. அவங்களுக்கு ரீட் பண்ணியிருந்தேன் இல்லையா? இஃப் ஏ ரெக்டாங்கிள் இஸ் ஃபார்ம்ட் பை ஜாயினிங் A3 வித் D1 அண்ட் L5 வித் C2. இப்படி ரீட் பண்ணிட்டு டக்குன்னு கொஸ்டின் பேர், அதாவது சிஸ்டம்ல இருக்க அந்த கிளாக்கை பார்த்து அப்படியே மைண்ட்ல டிரா பண்ணி பார்ப்பாங்க. டிரா பண்ணியாச்சு. இந்த 4 புள்ளி, அதாவது 4 டைரக்ஷன்ல இருக்கிறது டச் ஆகுது. அடுத்து என்ன பண்ணுவாங்க அவங்க? தென் விச் நம்பர் வில் பி லார்ஜஸ்ட் நம்பர் இந்த ரெக்டாங்கிள்? அப்போ இந்த ரெக்டாங்கிள் லார்ஜஸ்ட் நம்பர் எதுன்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கொஸ்டினை நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது இப்போ ரெக்டாங்கிள் இஸ் ஃபார்ம்டு பை ஜாயினிங், இந்த லெட்டர்ஸ்லாம் ஜாயின் பண்ணுது. தென் விச் வில் பி த லார்ஜஸ்ட் நம்பர் இந்த ரெக்டாங்கிள்? ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் இந்த ரெக்டாங்கிள் தானே போட்டாங்க நம்மளுக்கு. ரெக்டாங்கிளுக்குள்ள என்ன நம்பர் லார்ஜஸ்டா இருக்கு? அப்போ இதில் வச்சு பாருங்க, கொஸ்டின்லேயே L5 தெரியுதா? இப்போ ஆப்ஷன்ல 5 இருந்தா நம்ம 5 மார்க் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம இந்த கிளாக் பார்க்கணும்னு அவசியமே இருக்காது. நம்ம டைம் மிச்சம் இதுல. இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். ஆஃப்டர் எக்ஸ்சேஞ்சிங் ஆல் த லெட்டர்ஸ் இன் த என்டையர் பிக்சர், என்ன சொல்லியிருக்கேன் நான்? லெட்டர்ஸ் இன் த என்டையர் பிக்சர் வித் த லெட்டர் டைரக்ட்லி ஆப்போசிட் டு தேம், அதாவது ஆப்போசிட்ல இருக்க லெட்டரோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். விச் வில் பி த செகண்ட் நம்பர் டு த ரைட் ஆஃப் சவுத்? ரைட் ஆஃப் சவுத், சவுத்துக்கு ரைட் செகண்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பர் 5, செகண்ட் நம்பர் 1. இதுக்கான ஆன்சர் 1. ஓகேங்களா? அதாவது இதுல வந்து லெட்டர்ஸ் தான் அவங்க சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. லெட்டர்ஸ் ஆப்போசிட்ல இருக்க லெட்டர்ஸோட சேஞ்ச் பண்ணுங்க. சேஞ்ச் பண்ணக்கு அப்புறம் ரைட்ல இருந்து செகண்ட் என்ன நம்பர் இருக்குன்னு கேக்குறாங்க. ரைட்ல இருந்து, அதாவது சவுத்ல இருந்து செகண்ட் ரைட் என்ன நம்பர்னு கேக்குறாங்க. செகண்ட் ரைட் D1, அதாவது 1. ஏன்னா லெட்டர்ஸ் ஆப்போசிட்ல சேஞ்ச் ஆயிருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்கும்னா C1 வந்திருக்கும். நிறைய பேர் இதை வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி, அதாவது C1 A, அதாவது L மேல போயிடுச்சுன்னா, நார்த்துக்கு போயிடுச்சுன்னா L3, A சவுத்துக்கு வந்துச்சுன்னா A5, அந்த மாதிரி ஒரு லெட்டர்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு பார்ப்பாங்க. ஆனா நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்கான் அவன்? எந்த ஒரு டைரக்ஷனும் சேஞ்ச் பண்ணல, நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணல, லெட்டர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிருங்க. லெட்டர் சேஞ்ச் பண்ணியிருந்தா நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். ஏன்னா ஆன்சர்ல நம்ம லெட்டர்ஸோட கேட்டிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, அதை கன்சிடர் பண்ணணும். லெட்டர்ஸை கேட்கலன்ற போது நம்ம அதை கன்சிடர் பண்ணாம நம்ம அதை பாட்டு நம்பர்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு டக்குன்னு இந்த கொஸ்டினை க்ளோஸ் பண்ணிடலாம். which will be the second number to the right of south? ரைட் ஆஃப் சவுத், ஃப்ரம் த சவுத்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம L5ல இருந்து கனெக்ட் பண்ணணும். இவங்க ஃப்ரம் கேட்காதனால ஃபர்ஸ்ட் நம்பர் ரைட்னும் போது நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போறோம். ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? E5 ஃபர்ஸ்ட் நம்பர், D2 செகண்ட் நம்பர், அதாவது 1ன்றது செகண்ட். ஓகேங்களா? இதுவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின்ஸ், இது கடைசி ஸ்லைட். சரிங்களா? இதுல ஓரளவுக்கு பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருப்பேன். இதை நீங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு புரியுது தெரியுது அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து நம்ம அட்வான்ஸ் லெவல்ல நம்ம போகலாம். நம்ம இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். இஃப் ஆல் த காம்போனன்ட்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச் வித் ஆப்போசிட், தென் விச் நம்பர் வில் பி டு த லெஃப்ட் ஆஃப் சவுத்? அதாவது என்ன சொல்லிட்டாங்க, காம்போனன்ட் என்ன சொல்லணும் நம்ம? A3 ஒரு காம்போனன்ட், G4 ஒரு காம்போனன்ட். இந்த ரெண்டுமே சேர்த்து இருக்கிறது ஒரு காம்போனன்ட். சரிங்களா? எல்லாமே காம்போனன்ட் இதுல ஃபுல்லா இருக்காது. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அவங்க? எக்ஸ்சேஞ்ச் வித் ஆப்போசிட். ஆப்போசிட்னா என்ன சொல்றாங்க? அந்த C2ன்றது D1 இருக்க இடத்துக்கு போயிடும். அதாவது இந்த A3ன்ற இடத்துல L5 அப்படியே சேஞ்ச் ஆகுது. L5 இருக்க இடத்துல
A3 இந்த மாதிரி எல்லா கிளாக்ல இருக்க எல்லா டிஜிட்டுமே சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, then which number will be to the left of south? சவுத்துக்கு லெஃப்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? சவுத்ன்றது A3. இந்த இடத்துல என்ன வரும்? E5 இல்ல. இதுவும் சேஞ்ச் பண்ணணும் நம்ம. இந்த இடத்துல இருக்க நம்பரையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். G4 இந்த இடத்துல E5. சரிங்களா? இப்ப சேஞ்ச் பண்ணா சவுத்துக்கு லெஃப்ட்ல என்ன இருக்கு பாருங்க. கரெக்டா நம்ம போடுறது. ஏன்னா நம்ம சவுத்ல என்ன பண்றோம்? ரைட்டுக்கு வரோம் நம்ம. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஏன்னா லெஃப்ட்னும் போது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போகணும். அப்போ லெஃப்ட்ன்றது இந்த இடம் தான் லெஃப்ட். அதாவது F3 இங்க போச்சுன்னா M4 இங்க வரும். கரெக்ட்டுங்களா? லெஃப்ட் டைரக்ஷன். சவுத்ல இருந்து லெஃப்ட் டைரக்ஷன். நம்ம போட்டது இந்த G4ன்றது ரைட் டைரக்ஷன். லெஃப்ட்னும் போது ஆன்டி கிளாக் வைஸ்ல வரணும். ஸோ அப்படின்னும் போது M4 இந்த இடத்துல 4ன்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணலாம். இதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன்றத டைம் எடுக்கும் நம்மளுக்கு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ல டைம் இல்ல. சரிங்களா? அப்ப நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா யோசிக்கணும் அப்படின்னா, if all the component are exchanged with the opposite, அதாவது ஆப்போசிட்ல இருக்க நம்பரோட எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஓகே. தென் which number will be left of south? அதாவது சவுத் எனக்கு இதுதான். இது ஒரு லெஃப்ட்னா இந்த இடத்துல தான் எனக்கு ஆன்சர் வரணும். ஓகேங்களா? அப்போ இது ஆப்போசிட்ல இருக்க காம்பனோட எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா எனக்கு M4ன்னு இங்க வரணும். அப்போ இந்த இடத்துல ஆன்சர் 4ன்னா 4ன்னு போட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி பார்க்கறதுக்கு நம்மளுக்கு எந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கா வேணுமோ அந்த இடத்த மட்டும் சேஞ்ச் பண்ணலாம் இல்லையா? ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு டைமும் மிச்சம், ஆன்சர் டக்குன்னு முடிஞ்சிடும். இதுல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 10 நிமிஷம் 20 கொஸ்டின். அதாவது நீங்க ஒரு கொஸ்டினை 30 செகண்ட் கிட்ட ஆவரேஜா நீங்க சால்வ் பண்ணாதான் எல்லா கொஸ்டின் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். சில கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா லென்த்தா இருக்கும். ஆனா ஆன்சர் சின்னதா இருக்கும். அதாவது டக்குன்னு வந்துரும். ஃபுல்லா ரீட் பண்ணி பார்த்து நம்ம போடுறது வந்து என்னடா இவ்வளவு பெரிய கொஸ்டினா இருக்கு, நம்ம விட்டுட்டு போயிடலான்ற மாதிரி தோணும். ஆனா ஃபுல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்க நம்பர் அந்த மாதிரி சின்ன சின்ன நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. இப்ப இதே பார்த்தீங்கன்னா 4 விதமான கொஸ்டின்ஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த இதுலயே. இஃப் ஆல் த காம்பனன்ட் ஆர் எக்ஸ்சேஞ்ச் வித் ஆப்போசிட் தென் விச் நம்பர் வில் பி த ரைட் ஆஃப் டி. பாத்தீங்களா? இதுல என்ன சொல்லியிருக்கோம்? ரைட் ஆஃப் டி. இதுல முக்கியமா என்ன பண்ணியிருக்கேன்? காம்பனன்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். காம்பனன்ட் எக்ஸ்சேஞ்ச்னா இந்த டின்றது எங்க வரும்? ஏன்னா டி ஒன்று தானே இருக்கு. அப்போ இந்த சர்க்கிளுக்கு டி வந்து C2 வருமா? காம்பனன்ட்டே எக்ஸ்சேஞ்ச் பண்ணா D1 இங்க. இப்போ D1 இங்க சேஞ்ச் பண்ணிட்டேன் நான். ஏன்னா இந்த இடத்துல நான் என்ன கேட்டிருக்கேன்? ரைட் ஆஃப் டி தான் கேட்டிருக்கேன். அப்போ D ஃபர்ஸ்ட் நான் இந்த இடத்துல போடணும். போட்டாதான் டி எங்க வந்திருக்குன்னு தெரியும். இல்லைன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரைட் ஆஃப் டினா D1ல இருந்து M4 சொல்லி மார்க் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டியை சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணாதான் இப்போ டி இந்த இடத்துல ஈஸ்ட்ன்ற இடத்துல ஈஸ்ட் டைரக்ஷன்ல டி வந்து செட்டில் ஆயிருக்கு. இப்போ இதுல இருந்து ரைட் சைடு பார்த்தோம்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன். கிளாக் வைஸ் டைரக்ஷன் என்னது? F3. சரிங்களா? இப்போ உடனே F3 போட்டுறக்கூடாது. நம்ம காம்பனன்ட் எல்லா காம்பனண்ட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆப்போசிட்ல. அப்போ இந்த M4ன்றது எங்க வரும்? F3ன்ற இடத்துல வரும். அப்போ டியோட ரைட் சைடுல இருக்கிறது 4. இதுக்கு ஆன்சர் நம்மளுக்கு 4. ஓகேங்களா? இதுவும் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? தெளிவா பார்க்கணும். காம்போனன்ட்னா என்ன? ஃபர்ஸ்ட் காம்போனன்ட்ல ஏதோ ஒரு காம்போனன்ட் ஸ்பெசிஃபிக் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இந்த கொஸ்டின் மாரி நம்ம அதை கரெக்டா பார்த்து மூவ் பண்ணணும். இது பாருங்களேன். இஃப் ஆல் த லெட்டர்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச் வித் ஆப்போசிட். அதாவது லெட்டர்ஸ் மட்டும். லெட்டர்ஸ்னா இந்த A, G, E அந்த மாதிரி லெட்டர்ஸ் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். தென் விச் நம்பர் வில் பி த ரைட் ஆஃப் டி. புரியுதுங்களா? இப்போ மறுபடியும் ரைட் ஆஃப் டில என்ன நம்பர் இருக்கு? அதாவது லெட்டர்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணும். இங்க இருக்கு டி, இங்க வருது, இங்க வருது. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? D2 1 வராது. ஏன்னா லெட்டர்ஸை மட்டும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம். காம்போனண்ட்டே இல்லை. அப்போ நம்பர்ஸ் பூரா அதே பேஸ்ல தான் இருக்கும். லெட்டர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ இனிமேல் வரும்போது ரைட் ஆஃப் டி விச் நம்பர் தானே இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து M4 அப்படியே சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதாவது M3 தான் இருக்கும். இப்போ ரைட் ஆஃப் டில போது 3 கிளாக் வைஸ் டைரக்ஷன். இதுக்கான ஆன்சர் 3. புரிஞ்சுங்களா? முன்ன பார்த்த கொஸ்டின்ல காம்போனன்ட்டே சேஞ்ச் பண்ணோம். அதனால 4ன்னு வந்துச்சு. இதுல லெட்டர்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணோம். நம்பர்ஸ் பூரா அதே பிளேஸ்ல தான் இருக்கு. அப்ப ரைட் ஆஃப் டில என்ன இருக்கு? 3ன்றது இருக்கு.
அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். இஃப் ஆல் த நம்பர்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச் வித் ஆப்போசிட். இதுல என்ன பண்ணியிருக்கேன் நானு? நம்பர்ஸ் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேன். முன்ன நம்ம லெட்டர்ஸ் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுறத பார்த்தோம். இப்போ நம்பர்ஸ் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது ஆப்போசிட்ல இருக்கிறது. தென் விச் நம்பர் வில் பி டு த லெஃப்ட் ஆஃப் டி. அதாவது டி. டி இருக்க இடத்துல என்ன வரணும்? வெஸ்ட் சைட்ல டி இருக்கு. டியை சேஞ்ச் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால வெஸ்ட்லயே டி இருக்கு. நம்பர்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. இதோட லெஃப்ட், அதாவது லெஃப்ட்னா ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ்னா E5 வருவோம் நம்ம. ஏன்னா லெஃப்ட் தானே இது. இப்போ E5 நம்ம என்ன பண்ணணும்? லெட்டர்ஸ் நம்பர்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ இங்க இருக்க 5 G5 இங்க வரும். இந்த இடத்துல E4ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு? லெஃப்ட் ஆஃப் டி பாத்தீங்கன்னா 4ன்னு இருக்கு. அப்போ இதுக்கு ஆன்சரும் 4. எல்லாமே சின்ன சின்னதா காம்போனன்ட் எப்படி சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். லெட்டர்ஸ் மட்டும் வந்தா எப்படி சேஞ்ச் பண்ணணும், நம்பர்ஸ் மட்டும் எப்படி வந்தா சேஞ்ச் பண்ணணும், அப்புறம் டைரக்ஷன் வந்தா எப்படி சேஞ்ச் பண்ணணும், அப்புறம் ட்ரையாங்கிள், இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதெல்லாம் இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க தெளிவா புரிஞ்சுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து வர இந்த கிளாக் டேபிள்ல இருக்க வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியா முடிஞ்சிடும். ஏன்னா பேசிக் வரி எல்லாமே உங்களுக்கு ஒரு அளவு கவர் பண்ணிட்டேன் நான். இதுக்கப்புறம் ஏதாவது கொஸ்டின்ஸ் டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா அப்போ வந்து அந்த டாபிக்கை நான் கவர் பண்றேன் உங்களுக்கு. எப்படி இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுன்றத.